ஜீசஸ், எப்படி இருக்கீங்க? ஏன் அங்க என்னடி பண்ற? நான் போயிட்டு வரேன். என் பேரு ஏஞ்சல். எனக்கு 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். பைபிள் படிக்கிறது, பூ வளர்க்கறது, அப்புறம் இதான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு கஷ்டப்பட்டு காசு சேர்த்துட்டு இருக்கேன். விக்கிற விலைவாசியில் என்னதான் பண்றது? இது எங்க அம்மா, இது எங்க அப்பா. அம்மா, சாக்லேட் வாங்க காசு கொடுமா. நேடி எப்போ பார்த்தாலும் சாக்லேட்டு சைக்கிள்னு நான் என்ன முடிஞ்சா வச்சுன்னு இருக்கேன். இந்தா அம்மா, சில்லறையா கொடுமா. நேடி இதுவே சில்லற தானே. ஒவ்வொரு ரூபாயை சேர்த்து எப்படி சைக்கிள் வாங்குறது? அண்ணே. எஸ். ஒரு நரசஸ் காஃபி. ஃபில்டர் காஃபி. மாமி வீட்டுக்குண்ணே. கனவு கனவு கலையா கனவு நெசமாகி போகு வந்த ஒரு நாள் வரானா, தெய்வம் வரமாய் தரானா. உண்டியில் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்க? உடச்சி பார்த்தா தான் தெரியும். ஓ, எனக்கு தெரியாம ஆட்டி போடுறாத. ரூபாயவா உண்டியில் போட்ட? ஒரு பாட்டில். அப்பா, அது நம்ம காசு இல்லப்பா. ஆமா, அரிசி வாங்க காசு இல்லைன்னு முதலாளி அம்மா கிட்ட நான் ஒரு 100 ரூபா கடன் கேட்டேன். கடவுளா பார்த்து அதை கொடுத்தா அதை எடுக்க தெரியல நம்ம பொண்ணுக்கு. ஆமா, வந்ததும் சரியில்லை, பெற்றதும் சரியில்லை. எல்லாம் என் தலையெழுத்து. அம்மா, டீத்துல கொட்டாதுமா. பூச்செடிக்கு ரொம்ப நல்லதுமா. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? போடி அந்த பக்கம். ஏ, குழந்தைய அடிக்காத. சும்மாரியா, எனக்கு மட்டும் எதனா ஒழுங்கா இருக்கா? எப்ப பாரு சைக்கிள் வாங்குறேன், பூ வளர்க்குறேன்னு அந்த பூத்தொட்டியெல்லாம் உடச்சி போடுறான். இது நான் இல்லடா தங்கம். போய் சொல்ற. சத்தியமாடா, அப்பா குடிச்சு போட்டு கேட்டை திறந்து போட்டு போயிட்டாரா. ஆடு வந்து மேஞ்சிருச்சு. நான் பாக்கலடா. நான் பண்ணலடா. வணக்கம். தமிழகத்தில் நாகை, கடலூர் மற்றும் புதுச்சேரியை கடுமையான புயல் தாக்கியுள்ளது. இப்புயலுக்கு தானே என பெயரிட்டுள்ளனர்.
கடும் புயல் காற்று மற்றும் மழையால் முந்திரி பலா மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தானே புயலுக்கு நிவாரண நிதி அளித்து உதவ விரும்பும் பொதுமக்கள் நமது அலுவலகத்திற்கு காசோலையாகவோ அல்லது பணமாகவோ அனுப்பி வைக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். யார் நீங்க? எங்க வந்தீங்க? டிவியில் புயல் வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஓ, என்ன ஹெல்ப்? என்னது இது? நான் சைக்கிள் வாங்க சேர்த்து வச்சிருந்தேன். பரவாயில்ல, அவங்ககிட்டே கொடுத்துருங்க. சரி, இதுல எவ்வளோ இருக்கு? தெரியலையே, இதை உடச்சி பார்த்தா தான் தெரியும். சரி, நான் வரேன். ஏ குட்டி, இதை நீயே எடுத்துக்கேன். ஆனா அவங்கெல்லாம் பாவல. இரு, ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். வேணாம், நான் இப்போ அழுகிற மாதிரி இருக்கேன், நல்லா வராது. தங்கம், என்கிட்ட பேசுடா தங்கம். ஏன்டா பேச மாட்டேங்கிற? உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாடா. நான் அப்புறம் பேசுறேம்மா. வணக்கம். தானே புயலுக்கான நிவாரண உதவிகள் பல்வேறு இடங்களிலிருந்தும் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான மற்றும் அழகானதொரு உதவி இன்று நம் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தது. தான் சைக்கிள் வாங்குவதற்காக சேர்த்து வைத்திருந்த உண்டியலை ஒரு சிறுமி தந்து விட்டு சென்றாள். தனது பெயரையோ புகைப்படத்தையோ குறிப்பிட விரும்பாத அந்த சிறுமிக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நடுத்திட்டு, வசனங்குப்பம், தியாகவெள்ளி, புதுநகர், பத்திரங்கோட்டை, பாலூர் ஆகிய பகுதிகளில் மீட்பு பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. சைக்கிள் வாங்க வச்சிருந்த காசு அம்மா கொண்டு போய் அங்கே கொடுத்த. பாவமா அந்த செடிகள்லாம். அதான் அழுதுட்டே இருந்தியா? காசு போச்சுன்னு கூட அழலம்மா. இந்நேரம் அந்த உண்டியலை உடைச்சிருப்பாங்கல்ல. நான் உனக்கு கூடிய சீக்கிரம் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்றேன். பரவாயில்லம்மா, சைக்கிள் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். நீ ஏன்டா இந்த வீட்டில் வந்து பிறந்த? ஏஞ்சல், எழுந்துருமா. யோ ஏஞ்சல், உடியா, எழுந்துருமா. ஏன் எழுப்புற குழந்தைய? ஏஞ்சல், உன் மேல சத்தியமா இனிமேல் குடிக்க மாட்டேன். நான் ஒரு 2 மாசம் குடிக்கலனா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தர முடியாது. நீங்க சொன்னதே போதும்பா. These are the cycles. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. இப்போல்லாம் குழந்தைங்க ரொம்ப செல்ஃபிஷ் ஆகிட்டாங்க. தப்பு நம்ம மேலே தான். மார்க்ஸ், எக்ஸாம்ஸ், கேரியர், அவங்க மேலே ரொம்ப ப்ரெஷர் போடுறோம்ல. டிவியில் அந்த நியூஸை பார்த்தேன். ஐ ஜஸ்ட் ரியலி காட் டச்டு. இந்த மாதிரி குழந்தைங்களாம் ரொம்ப ப்ரீஷியஸ். எஸ், ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் டு கிஃப்ட் ஹர் எ சைக்கிள். கனவே கனவே கலையா கனவே
தராதா நான் சேர்க்கும் சலவையெல்லாம் சலமாலையாகாதோ என் ஆசை மட்டும் ஓயாது என் நிலவெல்லாம் ஏய் ஹோட்டல